மராட்டியத்தில் ஏற்பட்ட தேர்தல் தோல்விக்கு துணை முதல்வர் அஜித் பவாரும் காரணம் என்று ஆர்எஸ்எஸ் கருதுவதால் எதிர்வரும் மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் அவரை கூட்டணியில் இருந்து விலக்க பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மராட்டிய மாநில மக்களவைத் தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்தது. இதற்கு அஜித் பவார் கட்சியுடனான கூட்டணியும் ஒரு காரணம் என்று பாஜகவின் ஊதுகுழலான ஆர்எஸ்எஸ் வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருந்தது. ஊழல் குற்றச்சாட்டுகளில் தொடர்புடைய அஜித் பவாரால் பாஜகவின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஆர்எஸ்எஸ் கூறியது. அஜித் பவார் துணை முதல்வர் ஆக்கப்பட்டது பாஜக ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை மேலும் அதிருப்தியில் ஆழ்த்தியதை மராட்டிய தேர்தலில் பின்னடைவுக்கு காரணம் என ஆர்எஸ்எஸ் நம்புகிறது. இதையடுத்து எதிர்வரும் மராட்டிய சட்டமன்ற தேர்தலில் அஜித் பவாரை கூட்டணியில் இருந்து கழற்றிவிட பாஜக முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியுடன் மட்டும் கைகோர்த்து மராட்டிய சட்டமன்ற தேர்தலை சந்திக்க பாஜக திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. இதனிடையே மராட்டிய மாநிலத்தில் 9 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்ற உத்வேகத்துடன் 288 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிட உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா முடிவு செய்துள்ளது. சேனா பவனில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய உத்தவ் தாக்கரே மராட்டியத்தின் 288 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தலுக்கு தயாராகுமாறு கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.